நோன்பு டைமில் பல் சிகிச்சை செய்யலாமா? ட்ரீட்மெண்ட் செய்யணும்னா நோன்பு முறியுமா? அப்படி செஞ்சால் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் செய்யலாம்? நோன்பு டைமில் பல் சிகிச்சை தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரீட்மெண்ட் போது எதையும் விழுங்காமல் இருக்கணும். சில நோன்பாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல தயக்கமோ குழப்பமோ இருக்கும். என்னென்ன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம்? பல்லை அடைக்கிறது, சுத்தம் செய்கிறது, வேர் சிகிச்சை, பல் பெரிய காயம் இல்லாமல் எடுக்கிறது, பல் கட்டுறது, பல் சீரமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டென்டல் டூல்லேருந்து டிஸ்டில்டு வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். அது இன்னொரு டிவைஸ் மூலமாக அதை உறிஞ்சி எடுத்துரும். அதனால் பிரச்சனை இல்லை, உங்கள் வாய்க்குள்ளே எதுவும் போகாது. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மறுப்பு ஊசி ஒன்று போடுவாங்க. அதனால் நோன்பு முறியுமானா கிடையாது. அந்த இன்ஜெக்ஷனில் நியூட்ரிஷன் எதுவும் கிடையாது. மறுத்து போகிறதுக்கான ஊசி தான் அது. காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர் பண்ணுறோம், இல்லை லாங் டைமாக ப்ரொசீஜர் பண்ணுறோம், நிறைய ப்ளீட் ஆகும், அதுக்கப்புறம் மெடிக்கேஷன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு அது எமர்ஜென்சியாக வருது, சிக் கேட்டகரியில் தான் அது வரும். அப்போ நமக்கு நோன்பை விட்டுட்டு நம்ம பண்ணுறதுக்கான அனுமதியும் இருக்குது. அப்போ நம்ம நோன்பு விடாமல் நான் இருக்கணும், ஆனால் ட்ரீட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லாத டைமாக பார்த்துட்டு அதை ஸ்கெடியூல் பண்ணி உங்கள் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டை வச்சுக்கலாம்.